ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. இந்த ஒரு பூ உங்கள் கையில் இருந்தாலே போதும், உங்கள் குடும்பத்துக்கே ராஜயோகம் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது என்ன பூ, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பூவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி தினத்தோட சிறப்புகளை பற்றி, அதோட பலன்களை பற்றி எல்லோருமே தெரிஞ்சு வச்சுருப்போம். ஒருத்தவங்க தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் நேராது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அவங்க தலைமுறைக்கே வறுமை அப்படிங்கிறதே இருக்காதான். இன்னொரு பக்கம் பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வச்சிருக்கக்கூடியவர் பெருமாள். அத்தகைய சக்தி வாய்ந்த பெருமாளை நாம் இந்த ஒரு ஏகாதசி தினம் அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது நம்மளோட பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதுபோக அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தையும் சேர்த்து பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை எல்லாரும் பார்த்துட்டு பெருமாளோட பரிபூர்ணமான அருளை பெற்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய சில பூஜை முறைகள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி திதி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. 10 மணிக்கு மேலே துவாதசி. ஜனவரி 9ஆம் தேதி இரவு கண்விழிக்க ஆரம்பித்து ஜனவரி 10ஆம் தேதி விடியற் காலை நீங்கள் சொர்க்கவாசலை பார்த்துட்டு பெருமாளோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுங்க. முடிஞ்சால் காலை 10 மணிக்குள்ளே பெருமாளுக்கு உங்கள் கையால் பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூஜை அப்படிங்கும் போது ரொம்ப பெருசாக மெனக்கட வேணாம். துளசி தண்ணீர், துளசி இலைகளால் அலங்காரம் சொல்லி பெருமாளுக்கும் தாயாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி இலைகளை பயன்படுத்தி வழிபாடு நடத்துங்க. என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைக்கலாம். பெருசாக படைக்க முடியலையா கொஞ்சமாக வெண்பொங்கல், இல்லைன்னா சர்க்கரை பொங்கல், கேசரி, அதுவும் முடியலையா கொஞ்சமாக கல்கண்டு பால், இதை வச்சு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பித்து ஏகாதசி விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். 10 மணிக்கு பிறகு ஏகாதசி முடிஞ்சிட்டதால மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாமே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைத்து பாரணை செய்து உங்களோட ஏகாதசி விரதத்தை முடிச்சிடுங்க. அன்றைக்கு பகலிலும் தூங்கக்கூடாது. ஜனவரி 9ஆம் தேதி இரவும் தூங்கக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி பகல் முழுக்க தூங்கக்கூடாது. இந்த ஒரு ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உகந்த ஒரு தினம். மகாவிஷ்ணு யாரு? பெருமாள். மகாலட்சுமி தாயாரை மார்பில் வச்சிருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில் அந்த ஏகாதசி விரதம் வர்றது ரொம்ப விசேஷம். பெருமாளோட வழிபாடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடும் நீங்கள் கட்டாயம் வீட்லேயும் செய்யணும். முடிஞ்சால் கோவிலுக்கும் போய் செய்யலாம். ஜனவரி 9ஆம் தேதி இரவு கோவிலில் சொர்க்கவாசல் பார்க்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு பானகமோ மோரோ இல்லை பாயசமோ என்ன முடியுதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 பக்தர்களுக்கு கொடுங்க. அதுவே பெரிய புண்ணியம்தான். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ இருக்குல்ல, காய்ந்து போயிருக்கக்கூடிய இந்த ஒரு பூ உங்கள் கையில் இருந்தாலே போதும். எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு ஏற்படுத்திக்க முடியும். சரி, முதல்ல அந்த பூ என்ன பூ அப்படின்னா ரோஜா மலர் இருக்குல்ல, அந்த ரோஜா மலரை ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக பயன்படுத்தாமல் அதோட இதழ்களை எடுத்து காய வைத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். காய்ந்து போன ரோஜா இதழ்கள், சொல்லப்போனால் இந்த காய்ந்த ரோஜா இதழ்கள் நாட்டு மருந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும். அதாவது அவங்க ஏற்கனவே ரோஜா இதழ்களை காய வைத்து பாக்கெட் பண்ணி விற்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கடைகளில் வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பன்னீர் ரோஜா இருக்குல்ல, அந்த பன்னீர் ரோஜாக்களை உங்கள் கையால் வாங்கி அதை வெயிலில் நல்லா காய வைத்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். காய வைக்கிறதுக்கு நேரம் இருக்கிறவங்க உங்கள் விருப்பப்படி காய வச்சு பயன்படுத்துங்க. காய வைக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இல்லை பன்னீர் ரோஜா வாங்க முடியாதவங்க கட்டாயம் நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் இந்த காய்ந்து போன ரோஜா இதழ்கள் பாக்கெட்டில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. இதை பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளையா நம்ம வழிபாட்டுக்கு பயன்படுத்தணுங்கிற கேள்வி வரும். அப்படி பார்த்தா ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் எல்லாமே சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதை நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறது இல்லையா? அதே முறை தான். இந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் பல பதிவுகளை பார்த்துருப்போம். அதுலேயும் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ரோஜா மலர். அந்த ரோஜா மலரை ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தாமல்
காய்ந்த ரோஜா இதழ்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குது, தாந்திரிகம் இருக்குல்ல, இது பணத்தை காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இந்த ரோஜா இதழோட விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம்? ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணியோட ஏகாதசி திதி முடிஞ்சாலும் பரவாயில்லை. அன்றைக்கு நாள் முழுக்க வெள்ளிக்கிழமை இருக்குது. அதை நினைவில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த 2 தேவர்களுக்கும் ஏற்ற இந்த ஒரு நாளில் மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய இல்லை தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த ரோஜா இதழ்கள் இருக்குல்ல, காய்ந்த ரோஜா இதழ்கள், அதை அந்த தட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு முதல்ல உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுறது? ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ வாசுதேவாய நமகன்னு சொல்லி பெருமாளோட நாமங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லலாம். அடுத்ததாக ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் பெருமாள்கிட்டையும் மகாவிஷ்ணுக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த காய்ந்த ரோஜா இதழ்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். இரவு சரியாக 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமையில், அதாவது ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நேரம் வந்து சுக்கிரஹோரை. அந்த 1 மணி நேரத்தில் பூஜை அறையில் வச்சு படைச்சிங்கல்ல அந்த ரோஜா இதழ்கள், எவ்வளோ இதழ்கள் வேணால் வச்சு படைக்கலாம். அந்த இதழ்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொன்னால் பீரோ சொல்லலாம். ஆனால் அதை விட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது. அதை நிறைய பேர் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுதான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ், ஹேண்ட்பேக், வேலட். அப்படி தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ், ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதில் இந்த ரோஜா இதழ்கள் 2-3 எடுத்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து மணி பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை லேடிஸ் பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம். சின்னதாக ஜிப்லா கவர், டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்தாலும் பரவாயில்லை, அதில் கூட போட்டு இல்லை ஒரு ஜவுத்தால் கவரில் கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதே மெத்தடில் உங்கள் வீட்டோட பூஜை அறை, சமையல் அறை, பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் இந்த ரோஜா இதழ்களை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி இடங்களை வைங்க. வைக்கக்கூடிய இடத்துல பணம் புதுசாக வருதோ இல்லையோ அது 2வது விஷயம். இருக்கக்கூடிய பணம் உங்கள் கையை விட்டு போகாது. இருக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை, பொருளாதாரத்தை காந்தம் போல தன் பக்கம் ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ரோஜா இதழ். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த ரோஜா இதழும் ஒன்று. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். கட்டாயம் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உழைப்புக்கேற்ற ஊதியம், வேலை செய்யக்கூடிய இடத்துல சரியாக சம்பளம் வரல, அந்த சம்பளத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய பரிகாரமாக இது மாறும். கொடுத்த கடன் திரும்ப வரலை, இல்லை வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியலன்னு பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த தாந்திரிக முறை கை கொடுக்கும். ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காய்ந்த ரோஜா இதழ்களை வச்சு இதை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள், முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.